அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சொல்கிற டாபிக் வந்து பாடி பில்டிங்கில் பாடி பில்டிங்கோட பிதாமகன் சொன்னோம்னா யூஜின் சாண்டோன்றவரை சொல்லலாம். யூஜின் சாண்டோ தான் அந்த 1800களில் வந்து பாடி பில்டிங்கை ஜெர்மனில் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியை நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் சீக்மன் கிளீன் மாதிரி ஆளுங்க இருக்காங்க, நிறைய மேதைகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடுத்து வந்து ஒருத்தர் சொல்லணும்னா அவர் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்க, ஜான் கால் கிரீமக்ன்ற இவர் தான். சீக்மன் கிளீன்றவர் வந்து பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய மேதை. இவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஜிம்மு வச்சுருக்காரு. இவர் ஜிம்மை ஒரு நாள் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ராயரில் எதோ தேடிட்டு இருக்காரு, டேபிளில் எதோ தேடிட்டு இருக்காரு. டேபிளில் ஒரு 4 ஆர்ம்ஸ் வந்து கை வந்து பார்க்குறாரு. ஏன்னா அந்த கை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த ஹிஸ்ட்ரி அப்படிதான் எழுதுறாங்க. இந்த கை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு அந்த 4 ஆர்ம்ஸை பார்க்குறாரு. 4 ஆர்ம்ஸை பார்த்துட்டு இந்த 4 ஆர்ம்ஸே இவ்வளோ பெருசாக இருக்கு, இந்த கை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கையை பார்க்குறாரு. கை பெருசாக இருக்கு, ஹியூஜாக இருக்கு ஆர்ம்ஸு. சரி, அந்த ஆர்ம்ஸே இவ்வளோ பெருசாக இருக்கு, இந்த ஆர்ம்ஸுக்குரியவன் யாரா அப்படின்னு பார்த்தா முன்னாடி நிற்கிறாரு ஒரு பையன், எங்கெண்டு எனர்ஜெட்டிக்கா. மை நேம் இஸ் ஜான் கால் கிரீமக். I am from New Jersey. I am John C. Grimak. I am from New Jersey அப்படின்றாரு. அவரை பார்த்த உடனே அந்த சீக்மன் கிளீனுக்கு அவர் ஒரு மாஸ்டர், பாடி பில்டிங்கில் அவர் பெரிய மேதை. அவருக்கு இந்த ஜான் கால் கிரீமக்கை பார்த்த உடனே அவ்வளோ ஆச்சரியம். ஓ, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்கள் 4 ஆர்ம்ஸ், இங்கே உங்கள் கையை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு ஜான் கால் கிரீமக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்ச சுவாதத்தோட இருந்தா, அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க நான் அப்படின்னு கையை மடக்கிட்டு டபுள் பைசப்ஸ் காட்டுறாருங்க. ஜிம்மில் உள்ள எல்லாரும் கை தட்டிட்டாங்களாம். 18 இன்ச்சு ஆர்ம்ஸ். அப்போ எப்போ 1940-45களில் 18 இன்ச்சு ஆர்ம்ஸ் சூப்பராக நிற்கிறாரு. அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஜான் கால் கிரீமக்னா யார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜான் கால் கிரீமக்ன்ற வந்து அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அமெரிக்காவை வந்து யூரோப்லேருந்து பல நாடுகள்லேருந்து போனாங்க. எங்கேருந்து போனாங்க? ஜெர்மனிலேருந்து போனாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து போனாங்க, இங்கிலாந்துலேருந்து போனாங்க, இத்தாலியிலேருந்து போனாங்க, ஸ்பெயின்லேருந்து போனாங்க, போர்ச்சுகல்லேருந்து, ஒவ்வொரு ஆஸ்திரியாவிலேருந்து, ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து, ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஊர்கள்லேருந்து போனாங்க. அதில் செக்கோஸ்லோவேகியா இருக்கு பாருங்க, அந்த செக்கோஸ்லோவேகியாவிலேருந்து போனவங்க ஒரு ஒரு இனம், அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜான் கால் கிரீமக். அவங்க அம்மா அப்பாவுக்கு 3 பையன் 3 பொண்ணு, இதில் 5வது பையன்தான் இந்த ஜான் கால் கிரீமக்கு. சும்மா அட்டகாசமா இருக்காரு. அவங்க அண்ணன் பாடி பில்டிங் செய்யறாரு. நீ செய்டா அப்படின்றாரு. இவரையும் கூட்டிட்டு போறாரு. சின்ன பையன், ஆனா வெயிட்டை தூக்குறாருங்க. 100 கிலோ வெயிட்டை, 92 கிலோ வெயிட்டை போல தூக்குறாரு. தூக்கி எக்ஸசைஸ் பண்ண 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 அட்டகாசமா வந்து அந்த ஊர்ல நியூ ஜெர்சி, அந்த ஊர்ல ஒரு பத்திரிக்கை, ஸ்ட்ரென்த்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிக்கை வருது பாருங்க. அந்த காலத்திலே பாடி பில்டிங்கை வளர்க்கறதுக்காக அந்த மக்கள் எப்படிலாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் பத்திரிக்கை வருது. அந்த இங்கிலீஷ் பத்திரிக்கையில மாசம் மாசம் வந்து ஒரு போட்டி. அதாவது எப்படின்னா, யார் போட்டோ அழகா இருக்கோ, பெஸ்ட் போஸ்டரா இருக்காரோ அவருக்கு வந்து பெஸ்ட் போஸ்டர்னு ஒரு பட்டம் கொடுத்து பரிசு கொடுக்குறாங்க. அதுல இந்த ஜான் கால் கிரீமக்கு ஒரு படம் அனுப்பியிருக்காரு. சின்ன பையன் அவர் வந்து ஒரு படத்தை அனுப்பியிருக்காரு. அனுப்புனா அட்டகாசமா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு இன்னும் ஆச்சரியம், இன்னும் தூண்டுகோல் ஆயிடுச்சு. நீங்க பொதுவாகவே ஃபாரின்ல எப்படி அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அவங்க வந்து பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பையனுடைய பிறந்த நாள், கிறிஸ்மஸ் டைம் வருது, நியூ இயர் வருதுன்னா அவனுக்கு என்ன வேணுமோ, இப்போ உதாரணம் சைக்கிள், மோட்டர் பைக் ஓட்டுறானா மோட்டர் பைக்கு, அவன் வந்து பாடி பில்டிங் செய்யறானா வெயிட் லிஃப்டிங் செட்டு, அவன் வந்து கராத்தே பழகிறானா கராத்தே கிட்டு, ஹாக்கி விளையாடுறானா ஹாக்கி பேட்டு, கிரிக்கெட் விளையாடுறானா கிரிக்கெட் பேட்டு, ஸ்டெம்பு, அந்த மாதிரி அவன் விளையாட்டு உபகரணங்களாக வாங்கி கொடுப்பாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடாது, அதாவது அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. அது மாதிரி இந்த ஊர்களில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த ஸ்ட்ரென்த்ன்ற பத்திரிகையிலேருந்து வர்ற அந்த ஃபோட்டோ பரிசு போட்டியில் இவர் பரிசு வாங்குறாரு. பரிசு வாங்கினவுடனே இவருக்கே அழகா, இவருக்கே உற்சாகமாயிருச்சு. அழகா வர்றாரு. வந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1940-41களில் மிஸ்டர் அமெரிக்கா போட்டியில் கலந்துக்கிறாருங்க.
மிஸ்டர் அமெரிக்கா போட்டியில் கலந்துக்கிட்டாருன்னா முதல் தடவை அமெரிக்கா வாங்கிட்டாரு. 1940 மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டாரு. அடுத்து 41 இவர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டாரு. 2வது தடவை வாங்கிட்டாரு. இப்போ இதை நடத்துறவங்க அமெரிக்கன் அத்லட்டிக் யூனியன்றவங்க. அமெரிக்கன் அத்லட்டிக் யூனியன்றவங்க அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனே மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினா மற்றவங்க வாங்க முடியாமல் போயிருமே. அதனால இனிமேல் ஒருத்தர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினா இன்னொரு தடவை வாங்கக்கூடாது. புதுசா இவருக்காகவே ஒரு சட்டம் போட்டாங்க. புது சட்டம் இவருக்காகவே ஒருத்தர் ஒரு தடவை தான் கலந்துக்கணும். ஜான்கால் கிரிமாக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டு வந்து அடுத்து மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி. இப்போதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நம்ம மிஸ்டர் இந்தியான்னு ஒருத்தங்க இருக்காங்க, மிஸ்டர் அமெரிக்கான்னு ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் ஆஸ்திரியான்னு ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் ஜெர்மன் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் பிரான்ஸ், உலகம் பூரா ஒவ்வொருத்தர் இருக்கான். ஆனால் இவங்கெல்லாம் யார் பெரிய ஆளு? யார் பெரிய ஆளுப்பா? யாருப்பா உலகத்திலே பெரிய ஆளு அப்படின்னா அந்த போட்டி இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இது வரைக்கும் அந்த போட்டி நடக்கவே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 1948 நாபான்ற ஒரு அமைப்பு, NABBAன்ற அமைப்பு, நாபா NABBA நேஷனல் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன்ற அமைப்பு இங்கிலாந்துல லண்டன் தலைநகரில் நடக்குது. இந்த நாபான்றவங்க தான் மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியை நடத்துறாங்க. எப்படி முஸ்லீம்க எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மகிழ்ச்சியா ஆர்வமா ஒரு அவங்க முகமது நபியோட அந்த பிறந்த ஊர் அந்த போவாங்களோ, காசாவுக்கு போவாங்களோ, அது மாதிரி இவங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க, லண்டனுக்கு போறாங்க. யாரு? பாடி பில்டர்ஸ் எல்லாமே லண்டனுக்கு போறாங்க. அது மாதிரி இந்த போட்டி நடக்குது 1948. ஜான்கால் கிரிமாக் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டா பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறாருங்க, அட்டகாசமா. இவர் என்ன ஜான்கால் கிரிமாக் ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவர் வந்து அந்த டைம்லாம் நேச்சுரல் பாடி பில்டிங் தான். இது ஸ்டெராய்டு அவ்வளோ வரல, ஸ்டெராய்டு புழக்கம்லாம் கிடையாது. 2வது இவர் வந்து நேச்சுரல் பாடி பில்டர் தான். இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, காலை அப்படியே விரித்து தரையில் உட்காருவார். காலை விரித்து தலையில் உட்காருவார். அதே மாதிரி பேக் வால்ட் அடிப்பார், ஃப்ரண்ட் வால்ட் அடிப்பார், கையை ஊண்டி அடிப்பார், கையை ஊண்டாமே அடிப்பார். அந்த அந்த அக்ரோபேட்ஸ், அந்த ஜிம்னாஸ்ட், அந்த எல்லா ஸ்டைலும் பண்ணுவார். இவர் நாட் ஓன்லி அ பாடி பில்டர் பட் ஆல்சோ எ வெயிட் லிஃப்டர், எ பவர் லிஃப்டர், அக்ரோபேட், ஜிம்னாஸ்ட்டு, நல்ல சிறந்த ஆதர், சிறந்த ஃபோட்டோகிராஃபர், பல விதமான ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், மல்டி டைனமிக் பர்சனாலிட்டி, பல வகை திறமை உள்ள ஒரு ஆள். அதனால தான் இவர் டைமில் தான் ஸ்டீவ் ரீவ்ஸ் இவருக்கு தான் கடைசியில் போட்டி நடந்துச்சு. ஸ்டீவ் ரீவ்ஸ் உங்களுக்கு தெரியும், 1950 இவருக்கு அடுத்து வந்தார். இவர்கிட்ட செகண்ட் வாங்கினவர் 1950 ஃபர்ஸ்ட் வந்தார். 18 ஹெர்குலஸ் படங்களை நடித்தார். ஸ்டீவ் ரீவ்ஸ் உலக ஆனலைங்க. அந்த ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து இந்த ஜான்கால் கிரிமாக்கிட்ட தான் தோத்தார். எப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. யாரு? ஜான்கால் கிரிமாக் இவரும் அதே மாதிரி இருக்காங்க, ஸ்டீவ் ரீவ்ஸும் ஒரே மாதிரி இருக்காங்க. சரி, 2 பேருக்கு ஒரு 2 நிமிஷம் தரோம், 2 பேரும் போஸ்டிங் பண்ணுங்க. யார் நல்லா போஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்கள் திறமையை காட்டுறீங்களோ அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஜான்கால் கிரிமாக் வந்து சிறப்பாக இந்த மாதிரி அக்ரோபேட் திறமையை காட்டுறாரு. எப்படி? காலை விரித்து தரையில் உட்கார்றது, பிளாக் பெல்ட், ப்ரூஸ்லி மாதிரி, ஃப்ளெக்ஸ் வீலர் மாதிரி, கராத்தே சாம்பியன்ஸ் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை விரித்து அப்படியே ஃப்ளாட்டாக தரையில் உட்காருவாங்க. அப்படியே பேக் வால்ட் அடிப்பாங்க, ஃப்ரண்ட் வால்ட் அடிப்பாங்க, சமர் சல்ட்டு, அப்படியே கையை ஊண்டாமே தரையில் அப்படியே அந்த இடத்துல அடிப்பாங்க. அந்த மாதிரியான வித்தைகள்லாம் இவர் செய்கிறார். இந்த 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 கிரிமாக், ஜான்கால் கிரிமாக் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் பண்ணுறவனா மட்டும் இருந்துடக்கூடாது. 2வது போஸ்டிங் பண்ணால் ஒரே போஸ்டிங்கே பண்ணுவாங்க சில பேர், அதே மாதிரி இருக்காது. டோன்ட் பி எ சிங்கிள் போஸ்டர்ன்றாரு. ஒரே போஸ்ட் பண்ணுறவனா இருக்காதையா, எப்போ பார்த்தாலும் ஒரே கையை மடக்கிறவனா இருக்காதையா. டிஃப்ரெண்ட் டைப்பாக போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மேடையில் உங்களுக்கு 1 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா உங்கள் உடம்பை சுற்றி காட்டுங்க. வேற போஸ்டிங் கொடுங்க. உங்கள் உடம்ப பல விதங்களில் பரிணாமமாக நீங்கள் மிளிரணுன்றாரு. 1948 பாருங்க எவ்வளோ கிளவர் இவர். இந்த ஜான்கால் கிரிமாக் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 20 வருஷம் இவரை யாருமே தோக்கடிக்கல. 20 வருஷமா அன்பீட்டபிள் சாம்பியன்.
1940லேருந்து 60 வரைக்கும் இவர் தோக்கடிக்கவே படாதவர். கலந்துக்கிட்ட போட்டியில பூரா ஃபர்ஸ்ட் வாங்கினவர். அருமையான அழகான பாடி பில்டர், அருமையான திறமைக்காரர். ரொம்ப வருஷம் இருந்தார். நிறைய மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு அந்த புத்தகத்துல நிறைய எழுதினார். உலகம் முன்கும் உள்ள மக்கள் பூரா இவருடைய எழுத்தை ரசிச்சாங்க. இவர் எழுதினார், பாடி பில்டிங்கை பற்றி எழுதினார். எப்படி ஆர்ம்ஸை டெவலப் பண்ணணும், எப்படி செஸ்ட்டை டெவலப் பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி எக்ஸசைஸ் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அதை பற்றி ஃபுல்லாக எழுதி, டயட்டை பற்றி எழுதி, ரெஸ்ட்டை பற்றி எழுதி நிறைய விஷயங்கள் எழுதினார். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாடி பில்டர்னா ரொம்ப முட்டா பயலுங்க, அவங்களுக்கு உடம்பு தான் இருக்கு, மசில் இருக்காதுன்னாங்க. ஆனால் இவர் வந்து என்னன்னா அதை மாற்றினார். அவ்வளோ அழகாக மஸ்குலர் டெவலப்மெண்ட் ஒரு பத்திரிக்கையில் நான் பார்த்தேன். கூலிங் கிளாஸ் போட்டு அழகாக எழுதுவார். அதே மாதிரி சைக்கிளில் பைக் எடுத்துட்டு ஊர் ஊராக போய் மக்களை போய் சந்திக்கிறது, பாடி பில்டர்களை போய் சந்திக்கிறது, அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு. அப்புறம் அவங்கள விதவிதமான ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய பத்திரிக்கையில் போடுறது. உலகம் பூரா அவங்க ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு போசிங் பிளாட்ஃபார்ம்னே ஒரு புக்கில் ஒரு பேஜ் இருக்கும். அதில் வந்து உலகத்தில் நல்ல போஸ்டிங் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஃபோட்டோவை அனுப்புனாங்கன்னா இவர் அதை பார்த்து செலக்ட் பண்ணி அதை அந்த புத்தகத்தில் போடுவார். நம்ம இந்தியாவை சேர்ந்த கேவி ஐயர் பெங்களூரில், மதுரையில் வந்து சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மதுரையில் எம்ஜிஎஸ் ஜிம்மு வச்சுருந்தார். நானும் அவர் ஜிம்முக்கு போயிருக்கேன். அவர் இறந்துட்டார், 100 வயசுக்கு மேலே தான் இறந்தார். மிஸ்டர் மதுரையெல்லாம் வாங்கினவர். ரொம்ப அழகான ஒரு செஸ்ட்டு பிரமாண்டமாக இருக்கும். எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் அவர் ஜிம்முக்கு வந்து பார்த்துருக்காரு. அந்த எம்ஜிஎஸ் வந்து பெங்களூரில் படிக்க போகிறேன்னு போய் கேவிஎஸ் ஐயர்ன்றவர்கிட்ட போய் பாடி பில்டிங் கலையை படிச்சுட்டு வந்தார். பாடி பில்டிங்கை படிச்சுட்டு வந்தோன்னா மசில் கண்ட்ரோலிங் பண்ணுவாங்க. உடம்புல வந்து உச்சி முதல் பாதம் வரை எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட்டுவாங்க. மசில் கண்ட்ரோலிங். அந்த அந்த வித்தையை செஞ்சவர் கேவி ஐயர் பெங்களூரில் இருந்தார். அவருடைய ஃபோட்டோவெல்லாம் அந்த ஜான்கால் கிரிமக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து இவர் வந்து கேவி ஐயர் இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் பாடி பில்டர், இவர் ஃபோட்டோ நல்லா இருக்குது, நான் என் பத்திரிக்கையில் போகிறேன்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருக்காரு. பாருங்கள், உலகத்தில் திறமைக்காரன் எங்கே இருந்தாலும் அவனை மதித்து அவருடைய ஃபோட்டோவை போடுறது, யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் எழுதி போடுறது. உங்கள் தைஸ் டெவலப்பே ஆகலையா, நீங்கள் எந்தெந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, இவ்வளோ ரெஸ்ட் எடுங்க, இவ்வளோ ஃபுட் எடுங்க, உங்கள் ஹைட் இவ்வளவு, இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் போடுங்க. நிறைய திறமை, அவ்வளோ திறமை உள்ள ஒரு ஜான்கால் கிரிமக்கு இன்னைக்கு பூரா பேசிட்டு போகலாம். அப்படியே கூலிங் கிளாஸ் கண்ணாடி தான் போட்டு பாருங்க. 80-90 வயசுக்கு மேலே ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். வயதானவனாவே காட்டிக்கல. சில பாடி பில்டரு இன்னைக்கு உள்ள பாடி பில்டர்களெலாம் நீங்கள் பாருங்கள், நிறைய பாடி பில்டருங்க அப்படியே பார்த்தாலே மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டர்கள்லாம் தாத்தா மாதிரி இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. டோரியன் ஹெட்ஸு மாதிரி ஆளுகள்லாம், ரோனி கோல்மன்லாம் ரொம்ப குழஞ்சு போயிட்டார். டோரியன் ஹெட்ஸ்லாம் அப்படியே வயதான தாத்தா மாதிரி ஆகிட்டார். தாடியெல்லாம் வளர்த்து அவர் ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு பெரிய தாத்தா வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கம்பீரம், அந்த பழைய கம்பீரம், அந்த ஷோல்டர்ஸு, அந்த செஸ்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் இவரெலாம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார். இவர், பில் பேர்லு, ரெஜிப்பா இருக்குது, ஒரு சில பாடி பில்டருக்கு 50 வயசு 60 வயசுக்கு மேலேயுமே அவங்க வந்து உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம அப்படி தான் இருக்கணும். ஸ்டெராய்டு எடுத்து உடம்பை கெடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சர்ஜரி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உடம்பு இல்லாமல் கிறுக்குத்தனமாகி பாடி பில்டிங்கும் இல்லாமல் அந்த பாடி பில்டிங் நாலேஜும் இல்லாமல், இப்போ பாருங்கள், பாடி பில்டிங் நாலேஜை இவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டதுனால தான் நான் அவங்க முன்னாடி பேசுகிறேன். எனக்கு வந்து பாடி பில்டிங் நாலேஜ் அறிவு இல்லைன்னு வைங்க, நான் படிக்கலைன்னு வைங்க, நான் ஒரு முட்டாள், நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ் வந்து பெரிய அறிவாளின்றத இந்த ஜான்கால் கிரிமக் மாதிரி ஆளுங்க அழகாக உலகத்துக்கு டெவலப் பண்ணாங்க. இவருக்கு முன்னாடி ஸ்டீவ் ஸ்டேங்கோன்னு ஒருத்தர் அன்அஃபீஷியல் மிஸ்டர் யூனிவர்ஸ் பென்சில்வேனியாவில் நடந்த மிஸ்டர் யூனிவர்ஸில் 47 வாங்கியிருந்தார். ஆனாலுமே கூட இவர் தான் ஃபஸ்ட்டு அஃபீஷியல் மிஸ்டர் யூனிவர்ஸ் 48 லண்டனில் நடந்தது அப்படின்றாங்க. முஸ்லீம்கள், நான் சொன்னேன்ல, முஸ்லீம்கள் வந்து மெக்காவுக்கு போகிற மாதிரி பாடி பில்டருக்கு பூரா லண்டனுக்கு போனாங்க. லண்டனில் போய் நாப்பா நடத்துகிற போட்டியில் தான் கலந்துக்கிறோம்னு போனாங்க. அருணாள் முதற்கண்டு அருணாள்லாம் ஆஸ்திரியாவிலேருந்து ஜெர்மன்லேருந்து இந்த நாபாக்கு வந்தார். லண்டனில் வந்து 66 செகண்ட் வந்தார், 67 ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு போனார். உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தது அந்த நாபான்ற அமைப்பு. அந்த நாபான்ற அமைப்பில் முத நடத்தின மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் முதல் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் தான் இந்த ஜான்கால் கிரிமக். இப்போ ஒரு படத்தை பாருங்கள்,
க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். வித்தியாசமாக போஸ்ட் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கிடுங்க. பாருங்க, ஜான் கால் கிரிமக்கு ஸ்டாப் பண்ணிடு. இதுதான் பாருங்க, அந்த காலத்துல எப்படி போஸ்டிங் கொடுத்துருக்காரு பாருங்க. 1948களிலேயே பேக் போஸ்ட் எப்படி ஸ்டைலாக கொடுத்துருக்காரு பாருங்க. முதுகு எவ்வளோ பாறை மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ ரக்குடா. பாருங்க 2 தம்பல்ஸை வச்சு மேலே கொடுத்துருக்காரு. 2 தம்பல்ஸை வச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டான டைம்ல கொடுத்தது. பாருங்க, கிளாசிக்கலா அப்படியே சும்மா ஸ்டைலா உட்காந்துருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்டைலில் உட்காந்துருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தது தான். இது கலரில் போட்டிருக்காங்க. நான் இது வந்து நம்ம மாஸ்டர் புக்கில் வந்தது, அதை கிழிச்சிருக்கேன் பாருங்க. ஜான் கால் கிரிமக்கு மிஸ்டர் யூனிவர்ஸ் 1948. அது பாருங்க, நான் சொன்னேன் பாருங்க, பிளாக் பெல்ட் மாதிரி காலை ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துருக்காரு பாருங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணி அப்பயே தரையில் உட்காந்துருக்காரு பாருங்க. இதெல்லாம் மற்ற பாடி பில்டர்லாம் செய்யலை. இந்த பாருங்க, பேக் போஸ் பாருங்க, முதுகு போஸ எப்படி டபுள் பைசெப்ஸ். இது அந்த பேக் முதுகு போஸ் தான், அதே சேம் போஸ் தான். அது இன்னொரு போட்டோ என்கிட்ட கிடச்சிச்சு. போஸ்டிங் பிளாட்ஃபார்ம்னு அவர் மஸ்குலர் டெவலப்மெண்ட் புக்கில் போட்டிருப்பாரு. அவர் பேர் தான் ஜான் கால் கிரிமக். பாருங்க, அவர் படத்தை போட்டிருக்காரு பாருங்க. என்ன முதுகு எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்க. 18 இன்ச்சுங்க. 1940-45களிலே கை ஆம்ஸ் வந்து 18 இன்ச்சு. எவ்வளோ பெருசு பாருங்க. இப்படி கிளாசிக்கலாக போஸ்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. ஸ்டுடியோவில், இதெல்லாம் ஸ்டுடியோவில் எடுத்தது. ஒரு போஸுமே இன்னொரு போஸும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமாகவே இருக்கும். 2 ஒரே மாதிரி இருந்தால் கூட கைகளில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருக்கும். அப்படி நிப்பாட்டு, அப்படி நிப்பாட்டு. இதெல்லாம் வந்து ஸ்டாடில் இது லெக்குக்கு தைஸ் எக்ஸசைஸு. பாரை தொடக்கி நடுவில் வச்சுட்டு உட்காந்து எழுந்திருக்கிறது பழைய எக்ஸசைஸு. அதெல்லாம் செஞ்சு தான் அவங்க தைஸ்லாம் அவ்வளோ செப்பரேஷன்ஸ் பாருங்கள். அப்போயே 40களிலே தொட 2ஆக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இது 1948ல் மிஸ்டர் யூனிவர்ஸ் தான் மிஸ்டர் யூனிவர்ஸ் நடக்குது. இந்த இருக்காரு பாருங்க, ஜான் கால் கிரிமக்கு ஒரு காலில் நிற்கிறாரு பாருங்க. இதுதான் போட்டியில் கலந்துக்கிட்டவங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட், இதில் 2வது ஸ்டீவ் ரீவ்ஸ்ன்றவர் வந்து இவர் தான் ஸ்டீவ் ரீவ்ஸ். இவர் அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு. இவரும் அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு. அமெரிக்காலேருந்து லண்டன் வந்ததுனால ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுன்றாரு. ஸ்டொமக் அப்செட் ஆகி லூஸ் மோஷனாக போகுது. அந்த நேரத்துலையும் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்றாரு. இவங்கெல்லாம் அந்த டைமில் போட்டியில் கலந்துக்கிட்டவங்க. இந்த ஸ்டீவ் ரீவ்ஸ் தான் அடுத்த செகண்ட் வந்தார். 18 படங்கள் நடித்தார். ஹெர்குலஸ் உலக ஆனலகனா இருந்தார். இவர் தான் பாப் ஹாப்மன்றவர். இந்த போட்டிகளெல்லாம் நடத்துறதுக்கு ரொம்ப காரணமான ஒரு. 2வது க்ளோஸ் அப் தரையிலே வச்சிரு. இந்த பாப் ஹாப்மன்றவர் தான் அமெரிக்காவில் ஒரு பெரிய வெயிட் லிஃப்டிங் கோச். இவருக்கு வந்து பாடி பில்டிங்கில் வெயிட் லிஃப்டிங்கில் பிரம்மாண்டமான நேம். எதுக்கு அப்படின்னா, இவருக்கு அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு போன ஒரு வெயிட் லிஃப்டிங் டீம் வந்து ஒலிம்பிக்கில் நிறைய கோல்டு அடித்தாங்க. அதனால் இவர் வந்து ஒரு பெஸ்ட்டு கோச்சு, பெஸ்ட்டு வெயிட் லிஃப்டரு. 2வது பாடி பில்டிங் மேலே அளப்பரிய ஆர்வம் உள்ளவர். இவர் தான் அந்த மஸ்குலர் டெவலப்மெண்ட்ன்ற புஸ்தகம் அதெல்லாம் எழுதுறதுக்கு, ரொம்ப ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு காரணமானவர். 2வது யார்க் பார்பல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கம்பெனியை வச்சிருந்தார். யார்க் பார்பல்ன்ற கம்பெனி தான் இந்த பாப் ஹாப்மனோட கம்பெனி. அப்போ உலகம் பூரா இந்த கம்பெனிகிட்ட தான் பாரை வாங்கி செஞ்சாங்க. இவங்க தான் பார் வந்து செஞ்சு உலகம் பூரா அனுப்புனாங்க. வெயிட் லிஃப்டிங் பார் வந்து இவங்க செஞ்சது தான். ரிவால்விங் ராட் பாரை செஞ்சு வேர்ல்டு பூரா அனுப்புனாங்க.
அதான் யார் பார்பல் கம்பெனி இவர் தான் இந்த தடவையோட பாடி பில்டிங்கை விட்டு விலகிறேன்னு இவர் ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதோட வரிசையா கிட்டக்கு ஜான்கால் கிரீமக்கோட அந்த பாருங்க நடக்கிற மாதிரி அப்படி நிற்கிற மாதிரி ஓடுற மாதிரி என்ன ஸ்டைலில் போஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்வாடை வச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. நல்ல போஸ்டிங்க கவனிங்க. ஒரே அவரு தான் சொன்னார்ல, டோன்ட் பி எ சிங்கிள் போஸ்டர். நீங்க ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் கொடுக்காதீங்க, மக்களை கவர்ற மாதிரி, மக்களுக்கு போர் அடிக்காதாம நல்ல வெரைட்டியா போஸ்ட் பண்ணுங்கன்றார் பாரு. ஒவ்வொரு அந்த போஸ்டிங்கெல்லாம் நான் கட் பண்ணேன் ஒரு புக்கில், பழைய புஸ்தகம் மஸ்குலர் டெவலப்மெண்ட் புக்கில் வந்து கட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பேக் போஸ் கருப்பா இருக்கு. இது பாருங்க, வட்டு எறிதல் நம்ம முதல்ல ஜாவ்லின் த்ரோ, அதை பாருங்க சிலை மாதிரி இருக்காரு பாருங்க. எப்படி பாருங்க நீங்க இந்த மாதிரி சிலை, நீங்க உண்மையிலேயே மனிதன் இப்படி இருப்பானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க பாருங்க முதுகு பூரா போனு, அவ்வளோ மசல்டா இருந்தவர் முதுகு பூரா போனா இருக்கு பாருங்க. அவ்வளோ மஸ்குலர் உடம்பு. வட்டு எறிதல் மாதிரி போஸ்ட் பண்றாரு. இது வந்து ஒரு பார்பேரியன் மாதிரி பழைய ஸ்டைல்ல ஈட்டி எறிகிற மாதிரி கிட்ட ஈட்டி எறிகிற மாதிரி இருக்காரு பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு வேடையன் வந்து தண்ணியில வந்து ஈட்டி எறிஞ்சு மீனை குத்தி கொள்ளுவான் பாருங்க, அது மாதிரி இருக்காங்க பாருங்க. இவர் தான் ஹீரோ, இவர் தான் வெள்ளைக்காரன், அமெரிக்கன் தான் அந்த கெட்டப் பண்ணியிருக்காரு. இது வந்து இத்தாலியில வந்து ஒரு மைக்கேல் ஆஞ்சலோன்னு உங்களுக்கு தெரியும். லியோனார்டோ டாவின்சிக்கு அடுத்து மைக்கேல் ஆஞ்சலோன்றவன் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அருமையான சிலை சிற்பி. அவன் வந்து டேவிட்னு ஒரு சிலையை செதுக்கியிருக்காரு. டேவிட்ன்றவர் வந்து பைபிளில் வர ஒரு மன்னன். அந்த டேவிட் சிலையை செதுக்கிருக்காருல, அந்த டேவிட் மாதிரி இந்த பாருங்க அந்த சிலை மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணியிருக்காரான் ஸ்டைலில். இங்கே ஸ்வாடை வச்சு போஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இது வயதான காலத்துல 80 வயசுக்கு மேல அவர் ஒய்ஃப் எடுத்தது பாருங்க. எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு. ஜான்கால் கிரீமக்கு அவருடைய ஒய்ஃபு இவரை ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பாடி பில்டிங்கை பத்தி இவர் நிறைய சொல்லுவாரு, ஆனா நல்லா சாப்பிடுவாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் கூலிங் கிளாஸ், டபுள் கிளாஸ் இருக்கும். இந்த எப்பயுமே இந்த கண்ணாடி போட்டிருப்பாரு. அதாவது அவருடைய ஃபேவரைட் இந்த கண்ணாடி. இந்த கூலிங் கிளாஸ் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு கண்ணாடி எப்பயும் ஜாலியா இருக்கிறவர். இவங்கெல்லாம் ரொம்ப நாளா 90 வயசுக்கு மேல உயிரோட இருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு பிசிக்கல் கல்ச்சரிஸ்ட். இவங்களெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும். இவங்க வரலாற்றை படிச்சுட்டு தான் நம்ம பாடி பில்டிங்கை செய்யணும். இவங்க தான் பாடி பில்டிங்கோட பயணியர். இவங்க கண்டுபிடிச்சு எக்ஸசைஸை செஞ்சு உடம்பை டெவலப் பண்ணி அதை கொண்டு வந்து அப்புறம் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாடி பில்டர்ஸில் இப்போ வந்து இவங்கெல்லாம் என்னென்னா பாடி பில்டிங் செஞ்சாங்க, ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ணாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஹெல்த்து ஃபஸ்ட்டு, மசல் நெக்ஸ்ட்டு. நீங்கள் வந்து மசலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடாதீங்க. மசலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மசல் ஓடி போயிடும், அந்த அழகு ஓடி போயிடும். அதனால் நம்மளுக்கு தேவை ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம், நல்ல திடகாத்திரமான உடல் வாகு, நோயில்லாத உடல் வாகு, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல எதிர்காலத்தை, நம்ம அந்த எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். சும்மா வாழ்ந்தோம், கொஞ்ச நாளில் சாதித்தோம், அப்புறமேட்டு ஸ்டெராய்டு எடுத்தோம், வீழ்ந்தோம்னு ஆயிடக்கூடாது. இவங்களெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடுங்க, நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹெல்த்து ஃபஸ்ட்டு, மசல் நெக்ஸ்ட்டு. அந்த மாதிரி செய்ய நல்ல உடல். நீங்கள் பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் கூட நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு திறமைகளை கற்றுக்குங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, நல்ல போஸ்டிங் பண்ணுங்க,
நிறைய பாடி பில்டிங் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அறிவுள்ளவர்களாக இருங்க. அதுதான் இந்த மாதிரியானவர்கள்லாம் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. இவங்களெல்லாம் நம்ம வழிகாட்டியாக பின்தொடர்றது காரணம் என்னென்னா, உங்கள் புத்தகத்தில் நிறைய எழுதுனாங்க. இந்த எழுதுனது தான் இன்றைக்கி நம்ம உங்கள் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த பாடி பில்டர் ஜான் கால் கிரிமேக் 1948 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். 20 வருஷம் தோற்கடிக்கப்பட முடியாத, வெல்லப்பட முடியாத சாம்பியன். இந்த சாம்பியன் பாடி பில்டருடைய வரலாறு வந்து உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இதை நீங்கள் இந்த அடிக்கடி இந்த வீடியோவை போட்டு கேளுங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மற்ற பாடி பில்டர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.